ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ராகுவின் அங்காரக யோகம் ஆரம்பம் சொல்லியிருக்காங்க. ஜூலை 3ஆம் தேதியிலிருந்து, அதாவது இன்று முதல் அங்காரக யோகம் ஆரம்பமாகுது. இந்த 3 ராசிக்காரர்கள் உஷாராக இல்லைனால் பெரிய பாதிப்பு ஏற்படும். எச்சரிக்கைன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த 3 ராசிக்காரர்கள் யாரு என்பது தான் பார்க்க போறோம். இதற்கு என்ன செய்தால் நமக்கு தீர்வு கிடைக்கும் என்பதுதான் முழுமையான தகவலாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொஷின், ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கான பதில் கமெண்ட்ல சொல்லுங்க. அதற்கான விடை அடுத்த வீடியோல நாம சொல்றோம். கோவிலுக்குள் செல்லும் பொழுது மணி அடிப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் கொஷின். இந்த கொஷினுக்கான பதிலை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதற்கான ஆன்சர் அடுத்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராகுவின் அங்காரக யோகம் என்றால் என்னன்னு தான் பார்க்க போறோம். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்தால் உருவாகும் அங்காரக யோகம் சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்களையும் சவால்களை ஏற்படுத்தும் என ஜோதிட நம்பிக்கை கூறுகின்றன. அங்காரக யோகம் என்றால் என்ன என்பதுதான் பார்க்க போறீங்க. அங்காரக யோகம் என்பது செவ்வாய் மற்றும் ராகு ஒரே ராசியில் அல்லது ஒரே வீட்டில் இணையும் போது உருவாகும் முக்கியமான கிரக அமைப்பாகும். செவ்வாய் ஆற்றல், துணிச்சல், கோபம், வேகம் ஆகியவற்றை குறிக்கிறது. ராகு பாத்தீங்கன்னாக்கா மாயை, எதிர்பாராத சம்பவங்கள், ஆசைகள், குழப்பம் மற்றும் திடீர் மாற்றங்களை குறிக்கிறது. இந்த 2 கிரகங்களும் சேரும்போது ஒருவரின் முடிவெடுக்கும் திறன், கோபம், அவசரம் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் திடீர் மாற்றங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று பாரம்பரிய ஜோதிட கூறுகிறது. அங்காரக யோகத்தின் பொது பலன்கள். இந்த யோகம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை வழங்காது. ஜாதகத்தில் கிரக நிலையை, தசா புக்தி மற்றும் பிற அம்சங்களை பொறுத்தே பலன் மாறுபடும். சாத்தியமான பலன்கள் பார்த்தீங்கன்னாக்கா, திடீர் கோபம் அதிகரிக்கலாம், அவசர முடிவுகள் பிரச்சனையை உருவாக்கலாம், வாகனங்களில் கவனமாக இருக்க வேண்டிய சூழல் உருவாகலாம், பண விஷயங்களில் எதிர்பாராத செலவுகள் வரலாம், குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் நலத்தில் சிறிய காயங்கள் மற்றும் விபத்துக்களை தவிர்க்க எச்சரிக்கையாகவும் அவசியமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சிலருக்கு தொழில் தைரியமான முடிவுகள் நல்ல முன்னேற்றத்தையும் தரக்கூட சொல்லியிருக்காங்க. செவ்வாய் இந்த ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி கிரகமாக கொண்ட மேஷ ராசிக்காரர்கள் இந்த காலத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம். கவனிக்க வேண்டியவை: வேலை இடத்தில் வாக்குவாதத்தை தவிர்க்கவும், வாகனம் ஓட்டும் போது கூடுதல் கவனம் தேவை, முதலீடுகளை அவசரமாக செய்ய வேண்டாம், குடும்ப உறுப்பினர்களுடன் பொறுமையான நடந்து கொள்வது நல்லது சொல்லியிருக்காங்க. விருச்சிக ராசி நேயர்கள், விருச்சிக ராசிகளுக்கும் செவ்வாய் அதிபதி என்பதால் யோகத்தின் தாக்கம் சற்று அதிகமாக உணரப்படலாம். கவனிக்க வேண்டிய: கூட்டாளிகளுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம், தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கலாம், ரகசிய விஷயங்களை அனைவரிடம் பகிர வேண்டாம், மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகா உதவியாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, 3வதாக மகர ராசிக்காரர்கள் தொழில் மற்றும் பொருளாதார விஷயங்களில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவது முன் முழுமையாக ஆய்வு செய்யுங்கள். அலுவலக அரசியல் ஈடுபட வேண்டாம். உடல்நல பரிசோதனை அலட்சியப்படுத்தாதீர்கள். பெரிய செலவுகளை திட்டமிட்டு செய்யுங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு என்னெல்லாம் செய்யலாம்? ஜோதிட நம்பிக்கையின்படி இந்த காலத்தில் சில ஆன்மீக வழிபாடுகள் மன அமைதியையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க உதவும் என்று கூறப்படுகிறது. செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமானை வழிபடலாம். துர்கை அம்மன் அல்லது காளி அம்மனை வழிபாடு செய்யலாம். ஓம் அங்காரக நாய நம, ஓம் ஹமோ நகாரா நம போன்ற மந்திரங்களை பக்தியுடன் ஜபிக்கலாம். இந்த 2 மந்திரமும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுக்குறேன், படிச்சு பார்த்து நீங்களும் சொல்லுங்க. அவசர முடிவுகளை தவிர்ப்பது, பொறுமையுடன் செயல்படுங்கள். வாகனம் ஓட்டும் போது போக்குவரத்து விதிகளை கண்டிப்பாக கடைபிடிங்கள். அதாவது ஹெல்மெட் போடுங்க, கார்ல போறீங்கன்னா சீல் பெல்ட் போட்டுங்க, அவசரப்படாதீங்க, ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து சிக்னல் போட்டு ஓவர்டேக் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய குறிப்பு: அங்காரக யோகம் அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலனை அளிக்காது. ஒருவரின் முழு ஜாதகம், தசாபுக்தி, கிரக பார்வை மற்றும் பிற யோகங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தான் துல்லியமான பலன்கள் மதிப்பிட முடியும். எனவே மேற்கண்ட தகவல் பொதுவான ஜோதிட விளக்கங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவை உறுதியான எதிர்கால கணிப்பு அல்லன்னு சொல்லியிருக்கோம். இது முழுமையான தகவல் இல்லை. நீங்க உங்களுக்கு பொது பலன் தான் சொல்லியிருக்காங்க. உங்களோட தேதி, பிறந்த தேதி, டைம், அதுக்கேற்ற போது தசா புத்தி அண்டு ஜாதகம், முழு ஜாதகம் பார்த்து தான், கிரக அமைப்புகள்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான எவ்வளோ உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்றது தான் சொல்லியிருக்காங்க. முடிந்த அளவுக்கு நல்லதை செய்யுங்க. பசியில் வாடுறவங்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யுங்க.
உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் என்று நன்றி, நம்பிக்கையுடன் இருப்போம். நன்றி, வணக்கம்.